அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பத்தி நாம பார்க்க போகிறோம் என்றால், நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஆன்சர் ஷீட் எப்படி ஃபில் பண்றது. ஓகேங்களா, இப்போ எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன்சர் ஷீட் ஃபில் பண்றோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, பாடம் டைப்ரைட்டிங் தட்டச்சு மாதிரி, டைப்ரைட்டிங் மிஷினுடைய பெயர், நிலையம் தோளும், நிலை சீனியர், தாள் முதல் தாள், ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர்னு எழுதுங்க. ஓகே, அடுத்தது வினாத்தாளின் குறியீட்டு எண். உங்களுடைய ஹால் டிக்கெட்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் ஷீட் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல பக்கம் மொத்தங்க எண்ணிக்கை இலக்கு எண். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2, செகண்ட் பேப்பர் ஆனால் 1ன்னு எழுதணும். ஓகேங்களா, 1 பார்த்தீங்கன்னா 1 போடுங்க. தமிழில் எழுதுங்க, தமிழ் எழுதிக்க, இங்கிலீஷ் எழுதலாம், இங்கிலீஷ் எழுதிக்க. பாடம் தட்டச்சு. ஓகேங்களா, தட்டச்சு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சீனியர், தமிழ் சீனியர் அப்படின்னு போட்டுங்க. நிலையம் தாளம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 4 தொகுதி எண்ணும், 4 என்ன தொகுதி எண் உங்களுக்கு. ஓகேங்களா, அதை போட்டுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் இங்க கீழே இருக்கு வந்து பாத்தீங்களா, இதுதான் நமக்கு மெயின். இந்த மெயின் என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, மாதிரி சீட்டு, துண்டு சீட்டு, இதெல்லாம் நம்முடைய இது இருக்கு. பெயர் கேப்சல் தான், இங்கிலீஷ்ல கேப்சல், தமிழ்ல தையல். ஓகேங்களா, உங்களுடைய பெயர் தலையெழுத்து பார்த்தீங்கன்னா விரிவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பெயர். ஓகேங்களா, உங்க அப்பா பெயர் கேப்சல் எழுதணும். தேர்வு மையத்தின் பெயர், பாடம் டைப்ரைட்டிங் ஜூனியர் சீனியர் அப்படி எழுதுங்க. நிலையின் தாளும், என்ன நிலை, நீங்க ஜூனியரா சீனியரா அப்படி எழுதுங்க. பதிவு எண் உங்களுடைய ஆல் டிக்கெட்ல எப்படி இருக்கு அதே மாதிரி எழுதுங்க. அதே போல வினாத்தாளின் குறியீட்டு எண், ஆல் டிக்கெட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, கொஸ்டின் பேப்பர்ல குறியீட்டு எண் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எழுதுங்க. தட்டச்சு செய்யப்பட்ட பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை, இப்ப டைப்ரைட்டிங் பண்றீங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பக்கம் இருக்கு. ஓகேங்களா, அப்படின்னா 2 எழுத்துல எழுதணும், அதுல 2 போட்டு TWO ஓகேங்களா 2ன்னு எழுதுங்க. ஓகே, அடுத்தது நம்ம தமிழ் ஃபில் பண்ண நான் சொன்னல. ஓகேங்களா, டைப்ரைட்டிங் இங்கிலீஷ்ல இருங்க, தட்டச்சு இங்கிலீஷ் TW அது போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காட்ரேஜ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சீனியர் ஃபர்ஸ்ட் பேப்பர், ஜூனியர் ஃபர்ஸ்ட் பேப்பர், ஹையர் ஓகேங்களா, ஹை ஸ்பீடு. அப்புறம் 1 பேஜ்னா 1 எழுதிக்க, 2 பேஜ்னா 2ன்னு எழுதிக்கங்க. ஓகே, டேட்டு இன்னைக்கு டேட்டு எக்ஸாம் 30 பார்த்தீங்கன்னா 31/8/2024 1/9/2024 அப்படின்னு எழுதிக்கங்க. அடுத்தது நான் சொன்ன பெயர், இங்கிலீஷ்ல கேப்சல் லெட்டர் தான் எல்லாமே எழுதணும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்க பேர் பார்த்தீங்கன்னா டி கண்மணி, இவங்க அதான் டி கண்மணி எழுதிக்கங்க. அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா தங்கராஜ். ஓகேங்களா, தங்கராஜ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது தேர்வு மையம் VPL பாலிடெக்னிக் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர். ஓகேங்களா, VPL பெரம்பலூர். ஓகேங்களா, அடுத்தது பாடம் DW இங்கிலீஷ். ஓகேங்களா, என்ன டேட்டு 13 பார்த்தீங்கன்னா 30, நீங்க என்ன கேட்குறீங்க 31/8/2024 1/9 டேட்டு. ஜூனியர் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதிக்கங்க. எந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பதிவு எண் 2 பாத்தீங்கன்னா 2 5 5 4 2 1 அப்படி கட்ட விட்டுக்குங்க. வினாத்தாளின் குறியீட்டு எண் 230 அங்க போட்டுக்காங்க பாரு. 1னா 1 பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எழுதிக்கங்க. அடுத்து உள்ள வைக்கிற ஆன்சர்ஸை ஃபில் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பார்க்கலாம், இது விடைத்தாள், இது ஆன்சர்ஸ், இது நமக்கு முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த டேட்டு TW இங்கிலீஷ். ஓகேங்களா, பாடம் என்றது இது இம்பார்ட்டன்ட், கரெக்டா ஃபில் பண்ணுங்க. ஜூனியர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் நம்ம இது வருதுன்னா ஃபர்ஸ்ட்னா ஜூனியர் ஃபர்ஸ்ட் பேப்பர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பக்கங்கள் எண்ணிக்கை. ஓகேங்களா, 4 தொகுதி நம்ம என்னைக்கு 4 என்ன தொகுதி, நீங்க என்ன தொகுதினா பாத்தீங்கன்னா 4th பேட்ச் 5th பேட்ச் அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கங்க. மொத்தம் எண்ணிக்கை இலக்கு, இப்போ ஸ்பீடுனா 1 பேஜ் 1. ஓகேங்களா, ONE1 அந்த மாதிரி போட்டுக்கங்க. 2னா TWO 2 அப்படின்னு எழுதிக்கங்க. கண்டிப்பா எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.